ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்றது தமிழின் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரீநீட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ரீநீட் வைக்க எவ்வளோ % சான்ஸ் இருக்குது, ரீநீட் கன்ஃபார்ம் வைப்பாங்களா மாட்டாங்களா, அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்டிஎஸ் ஸ்கேம்ஸ் பற்றி நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதில் எந்த ஸ்டேட்டையோ எந்த சென்டரையோ எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ இந்த குத்து மதிப்பாக தான் சொல்கிறோம். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டரில் 69 மெம்பர்ஸ் எவ்வளோ 69 பேர் 720 அவுட் ஆஃப் 720 ஒரு மதிப்பெண் கூட குறையாமல் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இது கூட ஜீரணிச்சிடலாங்க. சில பேருக்கு 718 716 போட்டிருக்காங்கங்க. இதெல்லாம் என்ன வகையிலங்க நியாயம்? இதெல்லாம் நியாயமே கிடையாது. ஒரு இது கூட நியாயம் கிடையாது. பர்சன்டேஜ் கூட ஒரு கொஸ்டின் தப்பானா கூட 715 வந்துடும், 4 மார்க் ப்ளஸ் ஒரு மைனஸ் மார்க்கு. ஆனால் 718 716 இதெல்லாம் கேட்டகரியிலே கிடையாது, அதையும் போட்டு வச்சுருக்காங்க. இது என்டிஏ என்ன ரீசன் சொல்லுதுன்றது பார்த்தீங்கன்னா, 2018 கொஸ்டின் பேப்பர் சப்போஸ் லேட்டாக இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றது என்டிஏக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறையாகுமா. அந்த விதிமுறையை பற்றி அதை ஆக்ட் பண்ணி தான் இப்போ இவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இது அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு சில நார்த் சென்டர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் இருக்க எல்லா பசங்களும் கொடுத்துருக்காங்க போல், பார்த்துக்கோங்க. இந்த 2 சென்டரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் ஏதோ சும்மா காரத்தை தட்டி கழிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. இன்னொன்று, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலைன்ற சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, லீக் ஆகிருக்கு. 2-3 ஸ்டேட்லேயே லீக் ஆகிருக்கு. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு 3வது ஸ்கேமு. நான் சொல்கிற பாருங்கள், நார்த் சைடில் தான் இது எல்லாமே முக்கால்வாசி நடந்தது. 2-3 மாநிலத்தில் கொஸ்டின் பேப்பரே லீக் ஆயிடுச்சு. நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் அவுட்டு, பார்த்துக்கோங்க. இது 3வது ஸ்கேமு. 4வது ஸ்கேம் என்னன்றது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, 10 லட்ச ரூபாய் தலா 10 லட்ச ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை கையில் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு எழுதாதவனும் ஒரு எப்படி சொல்கிற மட்டமாக எழுதாதவனும் 720 எடுத்துட்டான். கொஸ்டின் பேப்பர் வரத்துக்கு முன்னாடியும் வந்துட்டு என்னது காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்துட்டாங்க. சரி, இது வரைக்கும் உன்னால் ஏமாற்ற முடியலையா, எக்ஸாம் ஹாலில் போய் ஏமாற்றுன்னு ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு. ஐயோ சாமியா, ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரில. ஓகேங்களா, இது ஒரு ஸ்கேமா. இன்னொன்று வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு அவங்க வந்துட்டு பபிள் பண்ணியிருக்கிறதா தெளிவாக இருக்குது. ஆனால் ஓஎம்ஆர் ஷீட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதில் இருக்க எல்லா ஆன்சரும் கரெக்டாக தெரியுது, பட் அதை கரெக்ஷன் பண்ணல, ரிசல்ட் ஜென்ரேட் ஆகலை. அந்த பொண்ணு வந்துட்டு 3rd attempt எழுதுகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு இதுதான், என்டிஓவோட தப்பு தான் இது. அந்த பொண்ணு கிழிச்செல்லாம் அவனுக்கு கொடுத்தது அவங்களோட இது தான். கொடுத்தது அந்த பொண்ணு எப்படி எழுதுதோ அப்படியே தான் கொடுத்துருக்கோம். பட் இது என்டிஓட ஃபால்ட்டு தான். ஆனால் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா மேனுவலாக கூட எடுத்து கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ண மறுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கம். இன்னொன்று, டெட் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறது என்டிஏ தான். அதுலேயும் இதே மாதிரி குளறுபடிகள் தான். இதில் நடக்கிற அதாவது பாதிப்புகள் என்ன தெரியுமா, வெக்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பதட்ட நெக்ஸ்ட் நிலவும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கோச்சிங் சென்டரில் காசு கட்டி படிக்கிறீங்க. நிறைய நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரிப்பீட்டர்ஸ். உங்களுக்கு நடுவில் ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஏன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்ற பட்சத்தில் உங்களோட மார்க் கையை விட்டு போச்சுன்னா என்ன ஆகும், இந்த பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கும். இதுவே கம்மியான மார்க் எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இது ரீநீட் வைப்பாங்களான்றது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பற்றி கலந்தாராய்ச்சி செய்து என்டிஏ வந்துட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, யாரெல்லாம் ஏமாத்துகிற மாதிரி இருக்கோ அவங்களாம் டிபார் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா, ரீநீட் வச்சு தான் ஆகணும். இதை பற்றி கலந்து ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது. இன்னும் எதுவும் பெருசான முடிவுகள் வெளியே வரணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ வைரல் ஆக்கிடுங்க. கண்டிப்பாக ரீநீட் வரும். உங்களை யாருக்காவது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. என்டிஓ ஸ்கேம்ஸ் பற்றி சொல்லிவிட்டு ரீநீட் வைக்க 50% தாங்க வாய்ப்பு. நீங்கள் மோஸ்ட்லி இந்த நீட் எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாமை கை விட்டுட்டு தயவுசெய்து கவர்மெண்ட் எக்ஸாம் சைடு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன், நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், அது உங்களுக்கு நல்லது. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.